ஆற்றங்கரை ஓரமாக மரம் வெட்டி மரத்தை வெட்டிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்கிறது. திடீரென்று பிளாச் என்று கோடாலி தண்ணீரில் விழும் சத்தம். ஐயோ, என் கோடாலி ஆற்றில் விழுந்து விட்டதே! இப்போது நான் எப்படி மரம் வெட்டுவேன்? என் குடும்பம் பசியால் வாடுமே! கடவுளே, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? வருத்தத்துடன் கரையில் அமர்ந்து அழுகிறான். அப்போது ஆற்றிலிருந்து ஒரு வெளிச்சம் தோன்றி வனதேவதை வெளிப்படுகிறாள். வனதேவதை: மகனே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன நேர்ந்தது? மரம் வெட்டி: அம்மா, நான் மரம் வெட்டும்போது என் ஒரே கோடாலி ஆற்றில் விழுந்துவிட்டது. அதை எடுக்க என்னால் முடியவில்லை. வனதேவதை: கவலைப்படாதே மகனே, நான் உனக்கு எடுத்து தருகிறேன். தேவதை தண்ணீருக்குள் சென்று ஒரு தங்கக் கோடாலியுடன் வருகிறாள். இந்த மின்னும் தங்கக் கோடாலி உன்னுடையதா? மரம் வெட்டி: இல்லை அம்மா, இது மிகவும் விலை உயர்ந்தது. என்னுடையது இரும்பாலானது. தேவதை மீண்டும் உள்ளே சென்று ஒரு வெள்ளிக் கோடாலியுடன் வருகிறாள். சரி, இந்த வெள்ளிக் கோடாலி உன்னுடையதா என்று பார். மரம் வெட்டி: இல்லை அம்மா, இதுவும் என்னுடையது இல்லை. பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது தவறு. தேவதை மூன்றாவது முறையாக அவனது பழைய இரும்பு கோடாலியை எடுத்து வருகிறாள். மரம் வெட்டி மகிழ்ச்சியுடன்: ஆமாம் அம்மா, இதுதான் என் கோடாலி. இதை வைத்தே நான் உழைத்து பிழைக்கிறேன். மிக்க நன்றி. தேவதை புன்னகையுடன்: உன் நேர்மையைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகனே. பொய் சொல்லி நீ தங்கம் வெள்ளியை பெற நினைக்கவில்லை. உன் உண்மையான குணத்திற்கு பரிசாக இந்த 3 கோடாலிகளையும் நீயே வைத்துக்கொள். மரம் வெட்டி: மிக்க நன்றி அம்மா. உழைப்பும் நேர்மையுமே என் சொத்து என்பதை என்றும் மறக்க மாட்டேன். குழந்தைகளுக்கான சிறிய கவிதை. நேர்மை என்னும் கோடாலி. கையில் இருந்த கோடாலி தவறி விழுந்தது ஆழத்து நீரினிலே. அழுது நின்றான் ஏழையவன். அங்கே வந்தது ஒரு வனதேவதை. தங்கம் காட்டி ஆசை வைத்தாள். மரம் வெட்டி வேண்டாமென மறுத்து நின்றான். வெள்ளி காட்டி வேடிக்கை பார்த்தாள். அவன் இதுவும் இல்லை என ஒதுக்கி நின்றான். இரும்பு வந்ததும் இதுவே என்றான். அவன் உண்மையை தேவதை மெச்சினாள். நேர்மைக்கு பரிசாய் 3ஐயும் தந்து நீடுழி வாழவே வாழ்த்தினாள்.